கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தாவேகா சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக தற்போது சிபிஐ ஆனது விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவம் தொடர்பாக பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நிலையில்தான் தாவேகா அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் முதலமைச்சரான விஜய் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதற்கான நியமன ஆணையை வழங்கினார். இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நிர்வாகியான தீரன் திருமுருகன், மதுரையைச் சேர்ந்த சீனி முகவர், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சார்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றமானது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதற்கான அரசாணையை ரத்து செய்து கடந்த மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்று தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாட்டிவாலா, வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றமானது உத்தரவை விடுத்திருக்கிறது. அதாவது கரூர் நெரிசல் என்பது துயர சம்பவம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என மனுதாரருக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அதே போல அரசு இந்த பணிகளை வழங்குவதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என்பது போன்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் இதில் மனு தாக்கல் செய்தவருக்கு என்ன பிரச்சனை என்பது போன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் அரசியல் செய்யக்கூடாது எனவும் மனுதாரருக்கு நீதிமன்றமானது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் தற்போது தடை செய்திருக்கிறது. அதன்படி பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணை என்பது தடை இல்லை என்பது தெரிய வருகிறது. உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்த நிலையில் அந்த தடையை தற்போது உச்சநீதிமன்றமானது நீக்கியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியாணை மீண்டும் செல்லுபடியாகும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதனால் இந்த வழக்கு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருபா.